கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் எல்லாருக்கும் அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாள். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அதை பொங்கல் பண்டிகை என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இது அறுவடை திருநாள். இதை குறித்து பைபிளில் அதிகமான இடங்கள்ல அறுப்பின் பண்டிகை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறுப்பின் பண்டிகையை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் விதவிதமாக கதைகளை சொல்லி அதை விதவிதமாக மாற்றி கொண்டு விட்டார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, பாருங்க, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். இந்த அறுப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்றது. அப்ப இந்த அறுப்பின் பண்டிகையை நம்ம உலக பிரகாரமாக கொண்டாடுகிறவர்களாய் அல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற காலமாக, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு கடந்து செல்லுகிற ஒரு காலமாக நாம் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அறுவடை பண்டிகையாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த நிழலாட்டம் எல்லாம் எதற்காக வென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்காக இதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கல் நாட்கள்ல நம்முடைய சபையில பாத்தீங்கன்னா 3 நாள் அபிஷேக பெருவிழா என்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, குடும்பமாய் வாங்க. இது இந்த அறுப்பின் பண்டிகையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதன் மூலம் உங்களுடைய ஆத்தும அறுவடை மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற நன்மைகளை ஆண்டவருக்கு செலுத்தி பல புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்டிகை நாளா இந்த பண்டிகை நாளை மாற்ற நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே மகிமைப்படுவார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி உங்களை செழிப்புள்ள வாழ்க்கை, அநேக காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தார் என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இந்த யாத்ராகமன் புஸ்தகத்தை 23வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படித்து அதன்படி நாமும் நன்றி தெரிவிக்கும் விதமாய், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற விதமாய் இந்த பொங்கல் காலத்துல கூட்டங்கள்ல கலந்து கொண்டு அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாய் சேர்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த அறுப்பின் காலத்துல அப்பா, நாங்கள் பொங்கல் என்கிற மூலமா அப்பா பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என் தேவனாய கர்த்தர் அப்பா, எங்கள் கைகளின் பலனால் சம்பாதித்து சேர்த்து வைத்ததை உம்முடைய சமூகத்துல அப்பா தகப்பனை செலுத்தி அதற்கு நன்றி கூறுவதற்காக அப்பா இந்த நாட்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். அந்த பண்டிகைகளை ஆசரிப்பு முறைமைகளை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதன்படி நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா நாங்களும் அறுப்பின் காலத்தை அப்பா நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களை அப்பா தகப்பனை அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் ஜீவிக்க இந்த அறுப்பின் கால பண்டிகையை அப்பா நாங்கள் அனுசரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.